நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026-27 ஆண்டுக்கான விருச்சிக லக்னம் ராசியினருக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இதுவரை உங்க ராசிக்கு 2-5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடமான அட்டமத்தில் இருந்த குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பத்தில் குரு பார்வை இல்லாமல் எத்தனை சண்டை பிரச்சனை, போதிய வருமானம் இல்லாம பிள்ளைகள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாம, அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம, கையில காசு பணம் இருந்தபோது கடன் கேட்டவங்களுக்கு எல்லாம் தாராளமா கொடுத்தோம். ஆனா நாம கஷ்டம்னு நம்ம கொடுத்த பணத்தை கேட்டா ஒரே சண்டை பிரச்சனை, காசு பணம் திருப்பி கேட்டா பகையாயிட்டாங்க. நாம நல்லதை சொன்னாலும் தப்பா புரிஞ்சுட்டு கெட்டவன்னு சொல்றாங்க. யாருகிட்ட என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. எந்த ஒரு மாற்றமும் ஏற்றமும் நடக்கவில்லை. ராசிக்கு 2-5 கூடிய தனம் வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, 5 கூடிய புத்திர பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான், ராசிக்கு 5 கூடிய குரு பகவான் திரிகோண ஸ்தானாதிபதி, இன்னொரு திரிகோண ஸ்தானமான 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் பெயர்ச்சியாகி உச்சம் பெறுகிறார் என்பதால் மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வையாக 1, 3, 5ஆம் இடங்களை பார்ப்பதால் அந்த இடத்து ஆதிபத்தியம் எல்லாம் வலுப்பெற்று வலுவாக காணப்படுகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் தன் சுப பார்வையால் விருச்சிக ராசியினருக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். நீங்க எதை செஞ்சாலும் தைரியம் தன்னம்பிக்கையோட போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்க உழைப்பு வீண் போகாது. தொழில் வியாபாரத்தில் பல கோணத்தில் திட்டமிட்டு வெற்றிகரமாக வளர்ந்து முன்னேறுவீர்கள். ஓடி போனவனுக்கு 9இல் குரு என்பது பழமொழிக்கேற்ப இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு பல சங்கடங்களையும் அலைச்சல், மன உளைச்சல், எதிரிகளின் தொல்லை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்குகளினால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காரிய தடைகள் ஏற்பட்டு பல கஷ்டங்கள் அனுபவித்தவர்களுக்கு இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்துவார். ராசியிலிருந்து நவமம் என்கிற உச்ச திரிகோண ராசிக்குள் குரு பயணிப்பதால் பல அதிர்ஷ்ட மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகிறார். பாக்கியஸ்தான குரு தனது 5ஆம் பார்வையால் ராசியை பலப்படுத்தி பார்க்கிறார் என்பது வெகு சிறப்பான யோகம். நீங்க எந்த ஒரு விதமான காரியம் செய்தாலும் தைரியம் தன்னம்பிக்கையோட போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்க உழைப்பு வீண் போகாது. நீங்கள் செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் பல கோணத்தில் சிந்தித்து பல வழிகளில் திட்டமிட்டு தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தி ஜெயிச்சு காட்டுவீங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு என்பது பழமொழி. இதுவரை ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டம குருவால் எதிர்பாராத திடீர் செலவுகளால் திக்கு முக்காடி போனீங்க. செலவு அதிகம், பண வரவு குறைவுன்றதால் கணவன் மனைவிக்குள் சண்டை பிரச்சனை வாக்குவாதம். அது மட்டும் இல்லாம மருத்துவமனைக்கு போய் டாக்டர் சொன்ன எல்லா டெஸ்டும் செஞ்சு பார்த்தாச்சு. மருத்துவர் ஒன்னும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நோய் குணமான பாடு இல்ல. நோயினால அவதிப்பட்டீங்க. கவலை அதிகமாகி துன்பத்துக்கு ஆளானீங்க. அதையெல்லாம் போக்கக்கூடிய வகையில உச்சம் பெற்ற குரு தர்மஸ்தான குரு உங்களுக்கு நோய் குணமாக்கக்கூடிய நல்ல மருத்துவரை அடையாளம் காட்டுவார். அவர் மூலம் நோய் படிப்படியாக குணமாகி நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியமா இருந்தா மனசு சந்தோஷமா மகிழ்ச்சியா காணப்படுவீங்க. ராசிக்கு 9ஆம் வீடு என்பது சௌபாகிய ஸ்தானம் என்பதால் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் பெருகும். மனதில் நிம்மதி, ஆனந்தம், மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் பண வசதியும் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா என்று அவர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார். தொழில் வியாபாரம் செய்ய இப்ப பணம் வேணும்னு கேட்டா உடனே தாராளமா பண உதவி செய்வார். அவர் ஆலோசனைப்படியும் அனுபவம், நிதானம், பொறுமையும் சேர்ந்து நீங்கள் நேர்ந்து கலந்து தொழில் வியாபாரம் என்று எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று ஜெயித்து காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்க நிறைய வாய்ப்பு ஏற்படும். நீர்வளத்துறையில் கடல் சார்ந்த கப்பல் கட்டுமான பணி, கப்பலில் பணியாற்றுகிறவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த ஊர் மாற்றம், இடமாற்றம் அமையும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். அவர்கள் உயர்ந்து உங்களையும் உயர்த்துவார்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையுடனும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் சமூகத்தில் உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை பல மடங்கு உயரும். நீங்க என்ன சொன்னாலும் தட்டாம மறுபேச்சு பேசாம கேட்பாங்க. என்ன செஞ்சாலும் பலரும் ரசிக்கும்படியாக இருக்கும். உங்க கூட ஒரு ரசிகர் பட்டாலுமே சுத்தி சுத்தி வருவாங்க. இதுவரை தொழில் குடும்பத்தில் யாராவது நேர்முகமாகவோ
மறைமுகமாவோ உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டிருந்தால் அவங்க எல்லாம் இனி காணாம போயிருவாங்க. உங்க கண்ணுல கூட படமாட்டாங்க. நீங்க நிம்மதியா இருக்கலாம். அது இல்லாம பணம் கொடுக்கல் வாங்கலின் போது சிக்கல் இருந்தா அதெல்லாம் இப்ப சரியாகும். வீட்டை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு என்று இருந்தவங்க இனி குடும்பத்தோட ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் சந்தோஷமா உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. இத்தனை நாள் நம்ம திறமைக்கேற்ற உழைப்புக்கேற்ற சரியான ஊதியம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகள் நீங்க சொன்னபடி சொன்ன பேச்சு கேட்டு நடப்பார்கள். படிப்பில் உத்தியோகத்தில் உயர்வு பெற்று பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் பேரானந்தம் ஏற்படும். அவர்களுக்கு எது தேவை என்ன தேவை என்று கேட்டு கேட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களின் ஆசைப்படி நினைத்த மாதிரி திருமணம் நடத்தி வைப்பீர்கள். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால், உங்கள் மகன் அல்லது மகளாக இருந்தால் அவர்கள் வாழ்வில் நிறைய முன்னேறி உங்களுக்கு பேரும் புகழும் பெற்று தருவார்கள். படிப்பில் உங்கள் பிள்ளைகள் செய்ய போகும் சாதனை மிக பெரிய அளவில் இருக்கும். பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் கல்யாணம், சீமந்தம், காதுகுத்து, பிறந்தநாள் விழான்னு ஒரே அமர்க்கலமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உதவ முன்வரும். குரு பலன் உங்கள் ராசி லக்னத்திற்கு கோச்சாரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கும் ஜனனகால சுய ஜாதகமும் அதற்கேற்ற விதத்தில் தசா புத்திகளை நடத்த வேண்டும். அதுபோல ஒரு காரியத்தை செயல்படுத்த கோச்சாரமும் ஜனனகால சுய ஜாதகமும் இரண்டும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். அப்போதுதான் ஒருமித்த பலன் உங்களை தேடி வந்து சேரும். நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.